ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கில் ஃபஸ்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் 1.6 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் பிஃபோர் வீடியோவில். இப்போ பார்க்க போகிறது 10th ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ நம்ம சேனல் நேம் வந்து அனலைஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ப்ராப்ளம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கலைவாணி had rupees 5,000 in her bank account on 1/1/2018. சரிங்களா? He deposit rupees 2,000 in January and withdraw rupees 700 in February. What was Kalaivani's bank balance on 1/4/2018 if he deposited rupees 1,000 and withdraw 500 in March? ஓகேங்களா? என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கலைவாணிது வந்து ஜனவரின்னு பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட்னா என்னென்னா, நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும்போது ப்ளஸ் வரும். டெபாசிட்னா ப்ளஸ்ஸு. ஸோ டெபாசிட் பண்ணுறாங்க. எவ்வளோனா 2,000 ருபீஸ். எப்போனா அகெயின் ஜனவரிலேயே பண்ணுறாங்க. இதுவும் ஜனவரி தான், இதுவும் ஜனவரி தான். சரிங்களா? ஸோ ஜனவரியில் டெபாசிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிப்ரவரியில் என்ன பண்ணுறாங்கன்னா 700 வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. வித்ட்ரானா நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ வித்ட்ரா வந்து 700 பிப்ரவரியில் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் கலைவாணி பேங்க் பேலன்ஸ் ஆன் 1/4/2018? அதாவது அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து ஏப்ரலில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் ஷி டெபாசிட்டட் 5,000 அண்ட் வித்ட்ரா 500 இன் மார்ச். மார்ச்சில் வந்து 1,000 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 500 வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இது மார்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏப்ரலில் அவங்கக்கிட்ட ஃபைனலாக எவ்வளோ வந்து பேங்க் அக்கௌண்ட்டு அமௌண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 10th ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கலைவாணி இனிஷியல் அமௌண்ட், அதாவது கலைவாணி இனிஷியலாக பேங்க்கில் வந்து ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்குன்னா rupees 5,000 இருக்குது. எப்போனா 1 டேட்டு ஜனவரி 2018. ஸோ இந்த இயரில் 5,000 வந்து இனிஷியலாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே வருஷத்தில் ஜனவரியில் என்ன பண்ணுறாங்கன்னா 2,000 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட்டாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அடிஷன். சரிங்களா? ஸோ 2,000 ருபீஸை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிப்ரவரியில் வந்து 700 ருபீஸ் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. இந்த நெகட்டிவ் வந்து வித்ட்ராவை ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மார்ச்சில் வந்து 1,000 ருபீஸை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 500 வந்து அதே மார்ச் மந்தில் வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ வித்ட்ரா 500 பண்ணுறது வித்ட்ரா நம்ம நெகட்டிவ். ஸோ லாஸ்ட்டாக அவங்க கிட்ட ஏப்ரலில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அவங்க அக்கௌண்ட்லன்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ சம் போடலாமா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க இனிஷியல் அமௌண்ட்டு 5,000. இந்த 5,000 கூட டெபாசிட் வந்து 2,000 பண்ணுறாங்க. ஓகேங்களா? 2,000 பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ருபீஸ் வந்து 7,000 ஆகும். அப்போ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் 7,000 ருபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பிப்ரவரி என்ன பண்ணுறாங்கன்னா 700 வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. வித்ட்ரானா நெகட்டிவ். அப்போ 7,000 கூட நம்ம 700 வந்து சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 0 0. நெக்ஸ்ட்டு 3 6. அப்போது rupees 6,300 வந்து அவங்ககிட்ட இப்போ பிப்ரவரி மந்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு சப்ராக்ட் பண்ண முடியலன்னா தனியாக எடுத்து செப்பரேட்டாக சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 6,300 கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு மார்ச் மந்த்து இந்த 6,300 கூட 1,000 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், 6,300 ப்ளஸ் 1,000. அப்போ என்ன வேல்யூ வருது? ருபீஸு 7,300. ஓகேங்களா? இங்கே கிடையாது, வெறும் 7,300 தான். இப்போ அவங்கக்கிட்ட வந்து இதில் வந்து இதே மார்ச் மந்தில் 7,300ல் 500 வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. பாருங்கள், 7,300 மைனஸ் 500 வித்ட்ரா பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட் வரும்? இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு ஃபைனல் அமௌண்ட்டு ஏப்ரல் மந்த்துக்கு. ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சப்ராக்ட் பண்ணலாமா? 7,300ல் நம்ம 500 வந்து சப்ராக்ட் பண்ணோம். 0 0. 3ல் 5 போகுமா? போகாது. கேரி வருவாங்க. இங்கே 13, இங்கே 6. இப்போ இந்த 13ல் 5 போயிடுச்சுன்னா என்ன வரும்? நம்மளுக்கு 8 வருமா? 8. இந்த 6 அப்படியே இருக்குங்க. எந்த சிம்பிள் போடணும்னா நெகட்டிவ். இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ இல்லையா? அதனுடைய சிம்பிள் போடணும். அப்போ 6,800 ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்ககிட்டே மார்ச் மந்தில் 6,800 ருபீஸ் இருக்குது. இதுதான் அவங்களோட ஃபைனல் அமௌண்ட். எவ்வளோ? rupees 6,800. ஸோ அவங்கக்கிட்ட ஏப்ரல் மாதம் 6,800 ருபீஸ் இருக்குது. 11th ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். The price of an item X increases by
10 எவ்ரி இயர். அதாவது எக்ஸ்ன்ற ஒரு ஐட்டம் வந்து ஒவ்வொரு வருஷமும் 10 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. அண்ட் அன் ஐட்டம் ஒய் டிக்ரீசஸ் பை rupees 15 எவ்ரி இயர். ஒய்ன்ற ஒரு ஐட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு வருஷமும் 15 rupees டிக்ரீஸ் ஆகுது சரிங்களா. இஃப் இன் 2018 த பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ₹50, அதாவது 2018ல அந்த எக்ஸ் உடைய பிரைஸ் எவ்வளோனா ₹50, ஒய் இஸ் ₹90, தென் வாட் வில் பி த காஸ்ட்லியர் இன் த இயர் 2020. அப்போ 2020ல இந்த ரெண்டு ஐட்டத்தில் எந்த ஐட்டம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும்னு கேட்குறாங்க ஓகேங்களா. 11th ஒன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஒன்ல இன் 2018ல இது வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுங்க பார்க்க போகிறது 11th ஒன். 2018ல ரேட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ₹50 சரிங்களா. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ₹90 சரிங்களா. இப்போ 2020 பற்றி தான் கேட்குறாங்க இல்லையா. இன் 2020ல ரேட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. இந்த 50ல ரேட் ஆஃப் எக்ஸ் 50, இது 18ல இருக்குது இல்லையா, 20க்கு அப்புறம் பாருங்க 50. ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுதுன்னா 10 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது 2019ல இன்க்ரீஸ் ஆனது ப்ளஸ் 2020ல ஒரு இன்க்ரீஸ். அப்போ பாருங்க 2 வருஷத்துக்கு வந்து 10 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 10. அப்போ இன்க்ரீஸ் ஆனால் என்ன வரும் பாருங்க. 50 + 10 60, 60 + 10 என்ன 70. அப்போ ₹70 2020ல ரேட் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் y is equal to ₹90. பட் 2019ல வந்து 15 rupees லெஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒவ்வொரு வருஷமும் y வந்து டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோனா -15. அப்போ 2019ல ஒரு -15, 2020ல ஒரு -15. அப்போ 2 வருஷத்துக்கு -15 போட்டா என்ன வரும் பாருங்க. இது ஒரு 90, இது 15, இது 15 சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் 15 ஆட் பண்ணால் 30. பட் போடும்போது நெகட்டிவ் சிம்பிள் தான் போடணும். அப்போ -30 பாருங்க 0. 9ல் 3 போயிடுச்சுன்னா என்ன வரும் 6 வரும். எந்த சிம்பிள் போடணும், பாசிட்டிவ் சிம்பிள், 90 உடைய சிம்பிள். அப்போ இது rupees என்னதுன்னா 60. இப்போ எது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதில் காஸ்ட்லி 70 தான் காஸ்ட்லி இல்லையா. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், த காஸ்ட்லி ஐட்டம் இன் 2020 இஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ்ன்றது தான் என்னது காஸ்ட்லி ஐட்டம் 2020ல. 12th ஒன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் இன் காலம் ஏ அண்ட் காலம் பி சரிங்களா. என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க காலம் ஏக்கும் காலம் பிக்கும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபார் எனி டூ இன்டிஜர் 72 and 108, 72 + 108 இஸ் ஆல்சோ அன் இன்டிஜர். அதாவது ஃபார் எனி டூ இன்டிஜர், அதாவது இது கூட இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வேற எதனா 2 இன்டிஜர் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த 2 இன்டிஜரை ஆட் பண்ணும்போது அதுவும் ஒரு இன்டிஜரா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், 72 + 108 ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க. 108 72 ஆட் பண்ண பாருங்க. 10க்கு 0 கேவரி 1, 7 + 1 8 1. அப்போ 180 இது வேல்யூ சரிங்களா. அப்போ 72 108 ஒரு இன்டீஜர்னும் போது 180 ஒரு இன்டீஜர் தானே. ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் நம்பர், இன்டீஜர் சைடில் தான் வரும். இது ஆல்சோ அன் இன்டீஜர். சரி, இந்த நம்பர் தான் எடுக்கணுமா, ஏன் வேற நம்பர் எடுக்கக்கூடாதுன்னா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், -2 + 3 கூட எடுத்துக்கோங்க. இதுவும் -2வும் ஒரு இன்டீஜர், +3யும் ஒரு இன்டீஜர் ஓகேங்களா. அப்போ இதை ஆட் பண்ணும்போது என்ன வரும் +1 வரும். இதுவும் ஒரு இன்டீஜர் ஓகேங்களா. அப்போ நம்ம எடுக்கிற எந்த 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் அதுவும் ஒரு இன்டீஜர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் எதுனா க்ளோஸ்ட் அண்டர் அடிஷனில். இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம், ஏன்னா அவங்க எனி டூ இன்டீஜர் அடிஷனில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போது எந்த இன்டீஜரை ஆட் பண்ணும்போதும் அதுவும் ஒரு இன்டீஜராக தான் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் இருக்கும்போது மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா. செகண்ட் ஒன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். For any 3 integers 68, 25 and 99, so 68 into 25 plus 99 equal to 68 into 25 plus 68 into 99. இது எப்படி இருக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஏ, இது பி, இது சி மாதிரி வச்சுக்கோங்களேன். இது எப்படி இருக்கு, ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பி பிளஸ் ஏ இன்ட்டு சி. இது எந்த ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா.
நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கூட பார்த்துருப்போம் ஒரு சம், அதுலேயும் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, என்ன ப்ராப்பர்ட்டினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். அதாவது இது மல்டிப்ளிகேஷன் தான் ஓவர் அடிஷனில். ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது பாருங்க, ஏபி ஏசின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. இது செகண்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 + -138 ஈக்குவல் டு, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே வேல்யூ வரும்னு அப்படியே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இல்லையா. ஸோ அதான் ஸ்டூடெண்ட்ஸ் அதே நம்பர் -138. அகைன் என்ன பண்ணிக்கலாம்னா 138 ஃப்ரண்ட்ல போட்டு பேக்ல 0 போட்டுருவாங்க. இப்படி ஆட் பண்ணாலும் 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே -138 தான். அப்போ இந்த கண்டிஷன் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் என்னது 0. சரிங்களா, அப்போ இது தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எனி டூ இன்டீஜர் -5 and 10. ஸோ ரெண்டு இன்டீஜர் எடுத்திருக்காங்க, என்னன்னா -5 10. இது பாருங்க, இது -5 × 10 ஈக்குவல் 10 × -5. அதாவது a × b ஈக்குவல் டு b × a. இது எந்த ப்ராப்பர்ட்டினா நம்மளுக்கு, ஸோ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். இது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நல்லா தெரியுங்களா. ஏபியும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணணும், சேம் வேல்யூ. பாருங்களேன், 10 × -5 என்னது -50. இதுவும் 10 × -5 என்னது -50. அப்போ ரெண்டு சைடும் ஈக்குவல் வேல்யூ தான், ஜஸ்ட் அந்த வேல்யூ ஃப்ரண்ட் பேக்னு மாற்றி பின்னாடி முன்னாடி போட்டிருக்கோம். ஓகேங்களா, அப்போ a × b ஈக்குவல் டு b × a. இது எந்த ப்ராப்பர்ட்டினா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 1 × -1098 ஈக்குவல் டு 1 கூட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். சரிங்களா, ஸோ இங்கேயும் பாருங்க -1098 × 1. 1 பேக் சைடில் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸோ 1 கூட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். 1ன்றது என்னதுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்து ஐடென்டிட்டி. சரிங்களா, 1 என்னது மல்டிப்ளிகேஷனுடைய ஐடென்டிட்டி. ஓகேங்களா, அப்போ எந்த ஆப்ஷன் இது பி, ஃபிஃப்த் ஒன். ஓகேங்களா, புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இது? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.